இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தேர்தல் வாக்கு விட்டுருங்க, நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம், அவரை உள்வாங்கி கொண்டு தமிழ் தேசியத்துக்கு இன்னும் பலம் சேர்க்க வேண்டியதுதானே உங்கள் கடமை. நம்ம தலைவரே சொல்கிறார, சிங்கள மக்கள் எனக்கு எதிரியே கிடையாது, சிங்கள பௌத்த பேரினவாதம் என்ற கருத்தியல் தான் அவருக்கு எதிரி. அதனால தான் அந்த இராணுவம் எங்கே சிங்கள இராணுவம் தமிழர் பகுதியில் போர் நடந்து அவன் குண்டடிப்பட்டால் கூட, யார் சிங்கள இராணுவமே குண்டடிப்பட்டால் கூட அவனையும் உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அங்கே இருக்கிற மருத்துவர். அதை முன்னிறுத்தி ஒரு படமே வந்திருக்கு, சல்லியர்கள்னு ஒரு படம் இன்னைக்கு வந்திருக்கு. பெரிய கான்ட்ரவர்சியலாக ஆகிட்டு இருந்துச்சு. கான்ட்ரவர்சியலாக இந்த அரசு அது மாதிரி பண்ணியிருக்கு. அது ஒரு உன்னதமான படம். அது எப்படி நீங்கள் வந்து தமிழர்களுடைய நலனைக்கு எதிராக இருக்கக்கூடிய டேம் 99 இஸ்லாமியருக்கு எதிராக இருக்க படத்தெல்லாம் போடுறீங்க. அதில் எந்த இடத்துலையும் விடுதலை புலிகளின் பேரோ பிரபாண்டா பண்ணாமல் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து அங்கே இருக்கிற மருத்துவ பிரிவு அந்த போராளிகளுக்கு மட்டும் இல்லாமல் எதிரி இராணுவ வீரனுக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் உயிர் போகிற நேரத்தில், அதுதான் பேராண்மைங்கிறான் திருக்குறள், அவன் உயிரையும் காப்பாற்றுகிற உன்னத வேலையை செய்த ஒரு படத்தை நீ எழுதல. அப்படி ஒரு அமைப்பை நடத்துகின்ற பிரபாகரன் வாயால் பேரை சொல்லிக்கொண்டு நீங்கள் வெகுஜன மக்கள், நீங்கள் சொந்த கட்சியிலிருந்து வெகுஜன மக்களிடம் அறியப்பட்டிருந்த ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், குகன்குமார், களப்பணியாளர்கள், இந்த பல பேர்த்தை, நல்லதுறை போன்ற எண்ணற்ற பேர்களை எல்லாம் நீங்கள் வந்து வெளியே அனுப்பினீர்கள், என் உட்பட. அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய விஜய் நீங்கள் வந்து எப்படி தலைமை ஏற்றுக்குவீங்க? நீங்கள்